இஎஸ்கே சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே பெரிய வெற்றியை பெறவில்லை என்றால் அந்த படம் நல்ல படம் இல்லை என்று சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏனென்றால் சில படங்களின் மதிப்பு காலம் கடந்த பிறகுதான் மக்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட படங்களை தான் பலர் கல்ட் கிளாசிக் என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஏன் சில படங்களுக்கு மட்டும் இந்த அங்கீகாரம் கிடைக்கிறது? வாங்க பார்க்கலாம். சில படங்கள் வெளியான நேரத்தில் மக்களுக்கு புதிதாக தோன்றும். அதனால் உடனடியாக வரவேற்பு கிடைக்காமல் போகலாம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே கதையும் அதே கருத்தும் ரசிகர்களுக்கு மிகவும் நெருக்கமாக தோன்றும். வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே. எல்லா படங்களும் ஒரே மாதிரி கதையை சொல்லாது. சில படங்கள் கதை சொல்லும் விதத்திலேயே தனித்துவமாக இருக்கும். அந்த மாதிரி படங்களை எல்லாம் ஒரு முறை பார்த்தால் எல்லாம் புரியாது. மீண்டும் பார்க்கும்போது புதிய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் அந்த படத்தின் பலம். மறக்க முடியாத கதாபாத்திரங்கள். ஒரு நல்ல படம் என்பது ஹீரோவை மட்டும் பற்றியது அல்ல. வில்லன், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், அவர்களுடைய வசனங்கள், அவர்களின் பயணம், இவை அனைத்தும் ரசிகர்களின் மனதில் நீண்ட காலம் நிற்கும். தொழில்நுட்பம். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் டிசைன் போன்ற அம்சங்கள் ஒரு சாதாரண காட்சியை கூட மறக்க முடியாத அனுபவமாக மாற்றிவிடும். ரசிகர்களின் ஆதரவு. ஒரு படம் திரையரங்கில் வெற்றி பெறாமல் போயிருந்தாலும் பின்னர் டிவி, ஓடிடி, யூடியூப் விவாதங்கள், சோசியல் மீடியா பதிவுகள் மூலம் புதிய தலைமுறை அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த படத்திற்கு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது. அதனால்தான் கல்ட் கிளாசிக் என்பது பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலால் மட்டும் முடிவு செய்யப்படுவதில்லை. காலத்தை தாண்டி ரசிகர்களின் மனதில் வாழும் படங்கள் தான் அந்த இடத்தை பெறுகின்றன. உங்கள் பார்வையில் கல்ட் கிளாசிக் என்று சொல்லக்கூடிய தமிழ் படம் எது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமா பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.